மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம். யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்னும் யூதா ராஜாக்களுடைய நாட்களில் மொரேசா ஊரானாகிய மீகாவுக்கு உண்டானதும் அவன் சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் விரோதமாய் தரிசித்ததுமான கர்த்தருடைய வார்த்தை. சகல ஜனங்களே கேளுங்கள், பூமியே அதில் உள்ளவைகளே செவிக்கொடுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர், தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவரே, உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாயிருப்பார். இதோ கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார். மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகுகிறது போலவும், மலைகளிலிருந்து பாயும் தண்ணீர் தரையை பிளக்கிறது போலவும், பர்வதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும். இது எல்லாம் யாக்கோபுடைய மீறுதலின் நிமித்தமும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய பாவங்களின் நிமித்தமும் சம்பவிக்கும். யாக்கோபின் மீறுதலுக்கு காரணம் என்ன? சமாரியா அல்லவோ? யூதாவின் மேடைகளுக்கு காரணம் என்ன? எருசலேம் அல்லவோ? ஆகையால் நான் சமாரியாவை வெளியான மண்மேடும் திராட்சைச் செடி நடுகிற நிலமுமாக்கி அதன் கற்களை பள்ளத்தாக்கிலே புரண்டு விழப்பண்ணி அதன் அஸ்திபாரங்களை திறந்து வைப்பேன். அதன் சுரூபங்கள் எல்லாம் நொறுக்கப்படும். அதன் பனயங்கள் எல்லாம் அக்கினியால் எரித்து போடப்படும். அதன் விக்கிரகங்களையெல்லாம் பாழாக்குவேன். வேசி பனயத்தினால் சேர்க்கப்பட்டது திரும்ப வேசி பனயமாய் போகும். இதன் நிமித்தம் நான் புலம்பி அலறுகிறேன். பறிகொடுத்தவனாகவும் அம்மனமாகவும் நடப்பேன். நான் ஓரிகளைப் போல ஊளையிட்டு ஆந்தைகளைப் போல அலறுவேன். அதன் காயம் ஆறாதது. அது யூதா மட்டும் வந்தது. என் ஜனத்தின் வாசலாகிய எருசலேம் மட்டும் வந்தெட்டினது. அதை காத்து பட்டணத்திலே அறிவியாதேயுங்கள். அழவே வேண்டாம். பெத்தப்ராவிலே புழுதியில் புரளு. சாப்பீரில் குடியிருக்கிறவளே, வெட்கத்துடன் அம்மனமாய் அப்பாலே போ. சாயனானில் குடியிருக்கிறவன் வெளியே வருவதில்லை. பெத்தேசேலின் புலம்பல் உங்களுக்கு அடைக்கலமாயிராது. மாரோத்தில் குடியிருக்கிறவள் நன்மை வருமென்று எதிர்பார்த்திருந்தாள். ஆனாலும் தீமை கர்த்தரிடத்திலிருந்து எருசலேமின் வாசல் வரைக்கும் வந்தது. லாகீசில் குடியிருக்கிறவளே, வேகமான குதிரைகளை ரதத்திலே பூட்டு. நீயே சீயோன் குமாரத்தியின் பாவத்துக்கு காரணி. உன்னிடத்தில் இஸ்ரவேலின் பாதகங்கள் காணப்பட்டது. ஆகையால் மோர்ஷே காத்தினிடத்தில் உனக்கு இருக்கிறதை கொடுத்து விடுவாய். அக்சிப்பின் வீடுகள் இஸ்ரவேலின் ராஜாக்களுக்கு அபத்தமாய் போகும். மரேஷாவில் குடியிருக்கிறவளே, உனக்கு இன்னும் ஒரு சுதந்திரவாளியை வரப்பண்ணுவேன். அவன் இஸ்ரவேலின் மகிமையாகிய அதுல்லாம் மட்டும் வருவான். உனக்கு அருமையான உன் பிள்ளைகளின் நிமித்தம் நீ உன் தலையை சிரைத்து மொட்டையிட்டுக்கொள். கழுகை போல முழு மொட்டையாயிரு. அவர்கள் உன்னை விட்டு சிறைப்பட்டு போகிறார்கள். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடியினால் விடியற் காலமாகிற போது அதை நடப்பித்து வயல்களை இச்சித்து பறித்து கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்குகிறவர்களுக்கு ஐயோ! ஆகையால் கர்த்தர், நான் இந்த வம்சத்தாருக்கு விரோதமாய் தீமையை வருவிக்க நினைக்கிறேன். அதனின்று நீங்கள் கழுத்தை நீக்க மாட்டீர்கள். நீங்கள் மேட்டிமையாய் நடப்பதில்லை. அது தீமையான காலம். அந்நாளில் உங்கள் பேரில் ஒப்பு சொல்லி, நாம் முற்றிலும் பாழானோம். நமது ஜனத்தின் சுதந்திரத்தை மாற்றி போட்டார். என்னமாய் அதை என்னை விட்டு நீக்கி போட்டார். நமது வயல்களை பிடுங்கி பகிர்ந்து கொடுத்தாரே என்று துயரமான புலம்பலாய் புலம்புவார்கள். கர்த்தரின் சபையில்
சுதந்திர வீதங்களை அளந்து கொடுக்கிறவர்கள் உனக்கு இல்லாதிருப்பார்கள். தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பீர்களாக என்கிறார்கள். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இந்த பிரகாரமாய் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லாவிட்டால் நிந்தை நீங்காதே. யாக்கோபு வம்சம் என்று பேர் பெற்றவளே, கர்த்தரின் ஆவி குறுகியிருக்கிறதோ? அவருடைய கிரியைகள் இவைகள்தானோ? செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? என் ஜனங்கள் பூர்வம் முதல் சத்ருவைப் போல் எழும்பினார்கள். யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து வழியில் அஞ்சாமல் கடந்து போகிறவர்களுடைய மேலங்கியையும் வஸ்திரத்தையும் உரித்துக் கொண்டீர்கள். என் ஜனத்தின் ஸ்திரீகளை அவர்களுடைய சௌக்கியமான வீடுகளிலிருந்து துரத்திவிட்டீர்கள். அவர்களுடைய குழந்தைகளுக்கு இருந்த என் அலங்காரத்தை என்றைக்கும் இல்லாதபடிக்கு பறித்துக் கொண்டீர்கள். எழுந்திருந்து போங்கள். இது நீங்கள் இளைப்பாறும் இடம் அல்ல. இது தீட்டுப்பட்டது. இது உங்களை நாசப்படுத்தும். அந்த நாசம் மிகவும் கொடியதாயிருக்கும். மனம் போகிற போக்கின்படி போய் அபத்தமானதை உரைக்கிற ஒருவன் திராட்ச ரசத்தையும் மதுபானத்தையும் குறித்து நான் உனக்கு பிரசங்கிப்பேன் என்றால் அவனே இந்த ஜனத்திற்கு ஏற்ற பிரசங்கியாயிருப்பான். யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன். இஸ்ரவேலில் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். போஸ்ராவின் ஆடுகளைப் போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன். தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் ஜன திரளினாலே இரைச்சல் உண்டாகும். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். நான் சொன்னது, யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, நியாயம் என்னதென்று அறிவது உங்களுக்கு அல்லவோ அடுத்தது. ஆனாலும் நன்மையை வெறுத்து தீமையை விரும்பி அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலையும் அவர்கள் எலும்புகள் மேலிருக்கிற அவர்களுடைய சதையையும் பிடுங்கி என் ஜனத்தின் சதையை தின்று அவர்கள் மேலிருக்கிற அவர்களுடைய தோலை உரித்துக் கொண்டு அவர்கள் எலும்புகளை முறித்து பானையிலே போடும் வண்ணமாகவும் இறைச்சியை கொப்பரைக்குள்ளே போடும் வண்ணமாகவும் அவர்களை துண்டிக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்களானபடியினால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்துக் கொள்ளுவார். தங்கள் பற்களினால் கடிக்கிறவர்களாயிருந்து சமாதானமென்று சொல்லி தங்கள் வாய்க்கு உணவை கொடாதவனுக்கு விரோதமாக சண்டைக்கு ஆயத்தம் பண்ணி என் ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தரிசனம் காணக்கூடாத ராத்திரியும் குறி சொல்லக்கூடாத அந்தகாரமும் உங்களுக்கு வரும். தீர்க்க தரிசிகளின் மேல் சூரியன் அஸ்தமித்து அவர்கள் மேல் பகல் காரிருளாய் போகும். தரிசனம் பார்க்கிறவர்கள் வெட்கி, குறி சொல்லுகிறவர்கள் நாணி, உத்தரவு கொடுக்கிற தேவன் இல்லாததினால் அவர்கள் எல்லாரும் தங்கள் வாயை மூடுவார்கள். நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவியினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். நியாயத்தை அருவருத்து செம்மையானவைகளையெல்லாம் கோணலாக்கி சீயோனை இரத்த பழியினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்சத்து தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, இதை கேளுங்கள். அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள். அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். அதன் தீர்க்க தரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள்.
ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல் வெளியைப் போல உழப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய்ப்போம். ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய்ப்போம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்ளுவார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறுஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதுமில்லை. அவனவன் தன் தன் திராட்சைச் செடியின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றிக் கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றிக் கொண்டு என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் நடப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக் கொண்டு நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாயிருப்பார். மந்தையின் துருக்கமே, சீயோன் குமாரத்தியின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். ராஜரீகம் எருசலேம் குமாரத்தியினிடத்தில் வரும். இப்போதும் நீ சத்தமிட்டு கதறுவானே. ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? உன் ஆலோசனைக்காரர் அழிந்து போனார்களோ? பிரசவிக்கிற ஸ்திரிக்கு ஒத்த வேதனை உனக்கு உண்டாகும். சீயோன் குமாரத்தியே, பிரசவ ஸ்திரியைப் போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு. நீ இப்போது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய். அங்கே விடுவிக்கப்படுவாய். அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்கலாக்கி மீட்பார். சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். அவர் அரிக்கட்டுகளைப் போல அவர்களை கலத்தில் சேர்ப்பார். சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி. நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமுமாக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராயிருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். சேனைகளையுடைய நகரமே, இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள். நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும். இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்புக் கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரர் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடும் கூட திரும்புவார்கள். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய
நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். இவரே சமாதான காரணர். அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரமனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். இவர்கள் அசீரியா தேசத்தையும் நிம்ரோத்தின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்திற்கு இரையாக்குவார்கள். அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்முடைய எல்லைகளை மிதிக்கும் போதும் அவனுக்கு நம்மை தப்புவிப்பார். யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பனியைப் போலவும், மனுஷனுக்கு காத்திராமலும் மனுபுத்திரனுக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மழைகளைப் போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும், கடந்து போய் மிதித்து தப்புவிப்பார் இல்லாமல் பீறி போடுகிற பால சிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் ஜாதிகளுக்குள் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும். உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். அந்நாளிலே நான் உன் குதிரைகளை உன் நடுவில் இராதபடிக்கு சங்கரித்து, உன் இரதங்களை அழித்து, உன் தேசத்து பட்டணங்களை சங்கரித்து, உன் அரண்களையெல்லாம் நிர்மூலமாக்கி, சூனிய வித்தைகள் உன் கையில் இராதபடிக்கு அகற்றுவேன். நாள் பார்க்கிறவர்கள் உன்னிடத்தில் இல்லாமற் போவார்கள். உன் சுரூபங்களையும் உன் சிலைகளையும் உன் நடுவில் இராதபடிக்கு நிர்மூலமாக்குவேன். உன் கையின் கிரியையை நீ இனி பணிந்து கொள்ளாய். நான் உன் விக்கிரக தோப்புகளை உன் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி, உன் பட்டணங்களை அழித்து, செவி கொடாத புற ஜாதிகளிடத்திலே கோபத்தோடும் உக்கிரத்தோடும் நீதியை சரிக்கட்டுவேன் என்றார். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள். நீ எழுந்து பர்வதங்களுக்கு முன் உன் வழக்கை சொல். மலைகள் உன் சத்தத்தை கேட்க கடவது. பர்வதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். கர்த்தருக்கு அவர் ஜனத்தோடே வழக்கு இருக்கிறது. இஸ்ரவேலோடே அவர் வழக்காடுவார். என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் எதினால் உன்னை விசனப்படுத்தினேன்? எனக்கு எதிரே உத்தரவு சொல். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி, அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டுக்கொண்டு, மோசே, ஆரோன், மிரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். என் ஜனமே, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும், பேயோரின் குமாரனாகிய பீலேயாம் அவனுக்கு பிரதியுத்தரமாக சொன்னது இன்னதென்றும், சித்தீம் தொடங்கி கில்கால் மட்டும் நடந்தது இன்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். எண்ணத்தைக் கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளைக் கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டிகளைக் கொண்டும் அவர் சந்நிதியில் வரவேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தைப் போக்க என் முதற் பேரானவனையும், என் ஆத்துமாவின் பாவத்தைப் போக்க என் கற்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயஞ்செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஞானமுள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான். மிலாற்றுக்கும் அதை நேமித்தவருக்கும் செவி கொடுங்கள். துன்மார்க்கனுடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்களும்
அருவருக்கப்படத்தக்க குறைந்த மரக்காலும் இன்னும் இருக்கிறதல்லவோ? கள்ள தராசும் கள்ள படி கற்களுள்ள பையும் இருக்கும்போது அவர்களை சுத்தமுள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ? அவர்களில் ஐஸ்வர்யமுள்ளவர்கள் கொடுமையால் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறவர்கள் பொய் பேசுகிறார்கள். அவர்கள் வாயில் உள்ள நாவு கபடமுள்ளது. ஆகையால் நான் உன் பாவங்களின் நிமித்தம் உன்னை அடித்து பாழாக்குகிறதினால் உன்னை பலட்சயமாக்குவேன். நீ புசித்தும் திருப்தி அடையாதிருப்பாய். உனக்குள்ளே சோர்வு உண்டாகும். நீ பதனம் பண்ணியும் தப்புவிப்பதில்லை. நீ தப்புவிப்பதையும் பட்டயத்துக்கு ஒப்புக் கொடுப்பேன். நீ விதைத்தும் அறுக்காமற் போவாய். நீ ஒலிவ பழங்களையும் திராட்ச பழங்களையும் ஆலையாடின போதிலும் எண்ணெய் பூசிக் கொள்ளுவதுமில்லை, ரசம் குடிப்பதுமில்லை. நான் உன்னை பாழாகவும் உன் குடிகளை ஈசலிட்டு நிந்திக்கிற நிந்தையாகவும் வைக்கும்படி உம்ரியினுடைய கட்டளைகளும் ஆகாப் வீட்டாருடைய எல்லா செய்கைகளும் கைக்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்களுடைய ஆலோசனைகளிலே நடக்கிறீர்கள். ஆகையால் என் ஜனத்தின் நிந்தையை சுமப்பீர்கள். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். ஐயோ, உஷ்ண காலத்து கனிகளை சேர்த்து திராட்ச பழங்களை அறுத்த பின்பு வருகிறவனைப் போல் இருக்கிறேன். புசிக்கிறதற்கு ஒரு திராட்சக் குழையும் என் ஆத்துமா இச்சித்த முதல் அறுப்பின் கனியும் இல்லை. தேசத்தில் பக்தியுள்ளவன் அற்றுப்போனான். மனுஷரில் செம்மையானவன் இல்லை. அவர்கள் எல்லாரும் இரத்தஞ்சிந்த பதிவிருக்கிறார்கள். அவனவன் தன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். பொல்லாப்பு செய்ய அவர்கள் 2 கைகளும் நன்றாய் கூடும். அதிபதி கொடு என்கிறான். நியாயாதிபதி கைக்கூலி கேட்கிறான். பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான். இவ்விதமாய் புரட்டுகிறார்கள். அவர்களில் நல்லவன் முட்செடி கொத்தவன். செம்மையானவன் நெரிஞ்சிலை பார்க்கிலும் கடுங்கூர்மையானவன். உன் காவற்காரர் அறிவித்த உன் தண்டனையின் நாள் வருகிறது. இப்பொழுதே அவர்களுக்கு கலக்கம் உண்டு. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார்தானே. நானோ என்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருள்வார். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன். உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னுடனே சொல்லுகிற என் சத்ருவானவள் அதை பார்க்கும்போது வெட்கம் அவளை மூடும். என் கண்கள் அவளை காணும். இனி வீதிகளில் சேற்றைப் போல மிதிக்கப்படுவாள். உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. அந்நாளிலே பிரமாணம் வெகுதூரம் பரம்பிப்போம். அந்நாளிலே அசீரியா முதல் எகிப்தின் பட்டணங்கள் வரைக்கும், எகிப்து முதல் நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் முதல் மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு பர்வதம் முதல் மறு பர்வதம் வரைக்கும் உள்ள ஜனங்கள் உன்னிடத்திற்கு வருவார்கள். ஆனாலும் தன் குடிகளின் நிமித்தமும் அவர்கள் கிரியைகளுடைய பலன்களின் நிமித்தமும் தேசம் பாழாயிருக்கும். கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்த்தது போலவே
அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன். புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள். கையை வாயின் மேல் வைத்துக் கொள்ளுவார்கள். அவர்கள் காதுகள் செவிடாய் போகும். பாம்பை போல மண்ணை நக்குவார்கள். பூமியின் ஊர்வனவற்றைப் போல தங்கள் மறைவிடங்களிலிருந்து நடுநடுங்கி புறப்படுவார்கள். நமது தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திகிலோடே சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களையெல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக.